அடிக்கடி அவ்வையின் புகழுக்கோர் மூதுரை, வள்ளுவனின் புகழுக்கோர் திருப்புகழ், அருணகிரியின் புகழுக்கோர் திருப்புகழ், அடியேனின் புகழுக்கு மேடை புகழ்விடும் மேடையாய் அமையட்டும் நடுவர்களின் துறையோர். அவையில் கூடியிருக்கும் அவையோரே, பெற்றோர் பெரியோரே, என் போன்ற மாணவர்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மதுரை மக்களின் மனங்களில் திருக்குறளின் சீரிய பெருமை பதிய வேண்டும் என்பதற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கும் திருவள்ளுவர் கழகத்தின் உறுப்பினர்களை வணங்கி என் உரையை துவங்குகிறேன். முயற்சி திருவினையாக்கும், முயற்சி திருவினையாக்கும், முயற்சி இன்மை புகுத்திவிடும் என்பது தெய்வப்புலவரின் அமுத மொழிகள். ஒருவன் முயற்சி செய்ய அவனுக்கு செல்வத்தை ஈட்டுதல், ஒருவன் முயற்சி செய்யாமல் சோம்பேறித்தனத்தோடு இருத்தல் அவனுக்கு வறுமையை தரும் என்கிறார். நடுவர்களே, தெய்வப்புலவர் முயற்சியை தனது அனைத்து அதிகாரத்திலும் கூறிக்கொண்டே இருக்கிறார். தன்னம்பிக்கை பெற்ற பிள்ளைதான் முயற்சியா. எவ்விடத்தில் முயற்சி இருக்கிறதோ அவ்விடத்தில் தன்னம்பிக்கை தானாக வந்து சேரும் என்கிறார். அதுவும் இக்குறளில் தெய்வப்புலவர் தன் உச்சத்தை கொடுக்கிறார். தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூடுதல் என்கிறார். வள்ளுவரின் சூழலை பாருங்களே, தெய்வத்தால் முடியாத காரியம் ஒன்று இருக்க முடியுமா? இல்லை என்று அவர்தான் கடவுள் வாழ்க்கையை கூறுகிறார். ஆனால் இங்கு முயற்சியை முதன்மையாக காட்ட, நீ கும்பிட்ட தெய்வம் உன்னை கைவிட்டாலும் நீ மேற்கொண்ட முயற்சி உன்னை கைவிடாது, வெற்றி கனியை உன் கைகளில் சேர்த்திருக்கும் என்கிறார். அன்பார்ந்தவர்களே, ஒருவன் நல்லது செய்தால் அவனை கெடுக்க ஊருக்கு 10 பேர் இருக்கத்தானே செய்வார்கள். முயற்சியை கெடுக்கும் ஒருவன் இருக்கிறான், அவன் பெயர் தான் சோம்பேறித்தனம். முயற்சி செய்வன் மனதை கெடுத்து எதற்கு உனக்கு இந்த வெயில் வேலை சும்மா அவர் என்று சோம்பேறித்தனம் கெடுக்கும். அதை உடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அம்பல் போல் அழகாக கூறுவார், உண்பதுக்கும் உணர்ந்துவதற்கும் மனிதனுக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட உழைப்பதற்கும் முயற்சி செய்வது மிக முக்கியம் என்று. இதை நம் தலைவன் வள்ளுவன் தன் பாட்டிலே ஒரு படி மேலேறி மிக அருமையாக கூறியிருப்பார். மடி கொண்டொழுகும் பேரை பிறந்த குடி மடியும் தண்ணீரும் நீந்து என்றார். ஒரு முயற்சி செய்யாமல் அவன் தன் பொறுமையை மட்டுமாக எடுத்துக் கொள்கிறான், கிடையவே கிடையாது. சோம்பேறித்தனத்தை வளர்த்து அவன் தன் பெருமை தன் குலத்தின் பெருமையை சேர்த்து தடுத்தான் என்றார். நடுவர்களே, 2ஆம் உலகப் போரின் போது தலை குறைந்த தேசம் தன் மக்களின் முயற்சியை கொண்டு மட்டுமே இந்த உலகத்தின் வல்லரசு நாடாக இருக்கிறது என்றால் நாம் ஜப்பானியரின் முயற்சியை கண்டு வியந்துதான் போக வேண்டும். அம்பேத்கர் தன்னால் முடியாது என முயற்சியை கைவிட்டிருந்தால் இன்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் நம் கைகளில் தவழ்ந்து இருக்காது. இதைத்தான் வள்ளுவர் அழகாக கூறுவார், தாழாண்மை என்னும் தலைமைக்கண் தங்கிட்டே வேளாண்மையும் சிறந்து என்பார். பிறருக்கு உதவ வேண்டும் என்ற குணம் உனக்கு வர வேண்டும் எனில் அதற்கு மூலதனம் அத்திவார முயற்சி என்பார். முடியும் என காந்தியடிகள் முயன்றதனால் தான் இன்று நாம் அனைவரும் சுதந்திர இந்தியாவில் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு கண்டுபிடிப்பும் அதுவாய் வந்ததல்ல, அது அனைத்தும் என் முயற்சிக்கான பிரதிபலனை என்றார். முடியும் என தாமஸ் ஆல்வா எடிசன் முயன்றதனால் தான் இன்று உலகமே ஒளிவிட்டு இருந்து கொண்டிருக்கிறது. முடியும் என முயன்று முயற்சி தன்னை மூலதனமாய் கொண்டு தூக்கலாக சிக்கல் முடிந்த அழகிய கூட்டை கட்டி முடிக்கின்றது. எனவே முயற்சி உடையால் முயற்சி அடையா. ஜமைக்கா நாட்டின் பெரிய குடும்பத்தில் பிறந்த உசைன் போல்ட் முடியும் என நினைத்ததனால் தான் ஒலிம்பிக்கில் 3 முறை தங்க பதக்கங்களை வெல்ல முடிந்தது. முடியும் என நினைத்தோர் யாருமே கீழே சரிந்ததே இல்லை. ஏனெனில் முயற்சியின் தோல்வியின் எதிரிகள். முயற்சி எங்கே இருக்கிறதோ அவ்விடத்தில் தோல்வி புறமுதுகு காட்டி ஓடிவிடும். முயற்சி எப்படி இருக்க வேண்டும் என்று வள்ளுவரிடம் கேட்டால் தொடர் முயற்சியாக இருக்க வேண்டும் என்பார். அன்பார்ந்தவர்களே, நாம் ஒரு விஷயத்தை சிந்தித்து பார்க்க வேண்டும். திருக்குறள் மட்டும் முயற்சி இல்லாமல் வந்திருக்குமா? வள்ளுவன் எழுதும் போது எத்தனை முறை எழுத்தால் அடைந்திருக்கும், எத்தனை முறை ஓலைச்சுவடு கிழிந்திருக்கும், எத்தனை முறை கரையால் நடத்திருக்கும். ஆனால் அதை பொருட்படுத்தாத வள்ளுவன் தொடர் முயற்சினார் இன்றளவும் திருக்குறள் நம் நாவில் இன்று பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றால் வள்ளுவன் தன் ஒவ்வொரு குறளிலும் தொடர் முயற்சி மிகவும் அவசியம் என்று கூறுகிறார். ஏன் தொடர் முயற்சி அவசியம்? ஒரு சிற்பி ஒரு பாறையை 99 முறை தட்டுவார். அப்பாறை உடையவர்களுக்கு அதை விட்டு செய்வார். அடுத்த சிற்பி வந்து அந்த பாறை ஒரு முறை தட்டுவார், அப்பாறை உடைந்து வெற்றிக்கான ஒரு முறை தட்டுவ பொறுமை அச்சிற்புக்கு இல்லாததால் அவருக்கு வெற்றி கிடைக்கவில்லை. இதைத்தான் வள்ளுவன் தன் ஒவ்வொரு குறளிலும் இல்லை ஒவ்வொரு சொல்லிலும் பாதிக்கிறமாய் கூறுகிறார். தொடர் முயற்சியே மனித வாழ்வின் மேன்மைக்கான அடிப்படை என்று எப்படி கூறுகிறார்? வினைக்கடல் ஓம்பல் வினை குற்றம் தீர்த்தாரை தீர்த்தன்றி உணர்கின்றார். எவனொருவன் தன் செயலை முழுதாக செய்து முடிக்கவில்லையோ அவனை உலகம் புறமுது காட்டியவன் என ஒதுக்கிவிடும் என்றார். தொடர் முயற்சியே நம் வாழ்வின் வெற்றிக்கான படிக்கட்டு முதல் படி என்கிறார். அதுவும் எப்படி இருக்க வேண்டும்? நாம் செய்யும் முயற்சி பிறர்
பிறருக்கு உதவும் நல்முயற்சியாக இருக்க வேண்டுமா? அன்பானவர்களே, ஒரு தீவிரவாதி கஷ்டப்பட்டு வெடிகுண்டை கண்டுபிடித்தால் அவன் முயற்சியின் பயன் என்ன? ராமாயண போரிலே தன் கடும் முயற்சியாலும் தன் தவத்திரத்தினாலும் புஷ்ப விமானத்தை ராவணன் பெற்றான். ஆனால் அதை சீதையை தூக்கி வர பயன்படுத்தினான். இறுதியில் அவனோடு சேர்ந்து அவ்விமானமும் அவன் முயற்சியும் படித்தே போனது. எனவே முயற்சி என்பது எப்படி இருக்க வேண்டும்? நம்மை வளர்க்கும், பிறரை வளர்க்கும் முயற்சியாக இருக்க வேண்டும். அன்பு மாணவர்களே, முயற்சியின் போது தோற்றால் தகராதீர்கள். தோல்வி இருக்கும் வரைதான் முயற்சி வந்து கொண்டே இருக்கும். முயற்சி வந்த இடத்தில் தோல்வி நிற்காது, உறவு காட்டி ஓடிவிடும். எனவே வள்ளுவரின் முயற்சியை படித்துவிட்டு ஆயுதங்கள் கைகளே ஆயத்தமாக இருங்கள். வெற்றியை விடுங்களே, தோல்வியை கொடுங்கள். வெற்றி மமதை தரும், தோல்வி முயற்சி தரும். வென்றவன் தோல்வியை பெரிதாக நினைப்பதில்லை, வென்றவன் தோல்வியை பெரிதாக கூறுவதில்லை. வென்றாலும் மமதை வேண்டாம், தோற்றாலும் காயம் வேண்டாம். எப்போதும் முயற்சி கொண்டு வாழ்வில் முன்னேறலாம், அன்று இன்று என்று. இறுதியாக இப்படி கூறிய உரையை நிறைவு செய்கிறேன். திருக்குறளை படித்தால் கண்மணக்கும், கேட்டால் செவிமணக்கும், சொன்னால் வாய்மணக்கும், எண்ணினால் இதயம் மணக்கும். செய்யா மொழியா மடமொழி வேதனும் பொய்யா மொழியாவின் தமிழ் புலவர் தந்த திருக்குறளே சாலவும் சிறந்தது என்ற தமிழ்ச்சித்தர் செந்தமிழ்ச்சித்தர் விவாதித்த வாரியாரின் மொழிகளுக்கு நங்க படிக்க ஐயன் வள்ளுவர் காட்டும் திருக்குறளை படித்தப்பும் நிற்க அதற்குத்தக நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி முயற்சியோடு முன்னேறுவோம். சமுதாயத்தை நம் கைக்குள் கொண்டு வந்து ஆய்வு காட்டுவோம். இங்கிலீஷ் பள்ளியிலிருந்து விடுபட்ட மாணவர்கள் யார் இருக்கீங்களா?